ஏய் ஏய் அவனை விடாத பழத்தை புடுங்கடா ஏய் ஏய் டேய் டேய் ஏய் என்னடா எடுத்துட்டீங்கல்ல? அட போங்க மேடம், அவன் எங்களை அடி அடின்னு அடிச்சு துவைச்சு காய போட்டான் மேடம். ஏய் என்னடா சொல்ற? சாரி மேடம், அவங்ககிட்ட இருந்து எங்களால் பணத்தை பிடுங்க முடியல மேடம். என்னங்க மேடம் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மட்டும் என்ன அவங்ககிட்ட அடி வாங்கணும்னு ஆசையா மேடம்? ஏய் வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவன்கிட்ட போய் அடி வாங்கியிருக்கீங்க, அத பெருமையா வேற என்கிட்ட சொல்ற? எங்களால முடியல மேடம், முடிஞ்சா நீங்க வேற ஆளை வச்சு பாத்துங்க மேடம். யாரா யார பேசுன? யாரு போன வர்றோம், யாரு சொல்லு, யாரு மரியாதையா சொல்லு, சொல்றா. ஐயோ செல்போன் அவன் கைக்கு போனா பேசுறது நான் தான் தெரிஞ்சிருமே. இப்ப தெரிஞ்சிரும் நீ யாருக்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த. இப்ப யாரு தெரிஞ்சிரும்டா. போன புடுங்க, ஏய் புடுங்கடா, புடுங்க தள்ளி விடுறா, தள்ளி விடுடா. ஏய் சூப்பர்டா, இனிமேல் போன் வேலை செய்யாதடா. ஓடிடா ஓடிடா. டேய் டேய் யார் இவனுங்க? யாரா இருக்கும்? யாரு போன்ல யார் பேசியிருப்பா? ஏங்க பக்கத்துல கொஞ்சம் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? என்னங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இல்ல அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்காங்க, என்ன வாங்கிட்டு வர சொன்னா அவங்களே வாங்கிட்டு வர போறாங்க. அது வரைக்கும் நான் தலைவலியோடவே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? நீங்க போய் எனக்காக மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம், விடுங்க. இல்ல இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். பூங்கொடி, நீ போய் கிளம்பு. இங்க பாரு, எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல கிளம்பு. அம்மாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி அண்ணி போக முடியும்? ஷோ
இங்க பாரு, உங்க அம்மாக்கு தெரியாம அப்படி நடந்திருந்தா நீ வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கு. அம்மா வேணும் தானே கைய கிழிச்சுக்கிட்டாங்க. அண்ணி, எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ இப்படி ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தனா உங்க அம்மா செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் பூங்கோடி. பொதுவா பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு எதிரா நிக்கிறாங்க. இங்க பாரு, இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை. நம்ம வீட்ல நமக்கு மோசமான எதிரி யாருன்னு தெரியுமா? அழுகதான். அழுகாட்சிய தொடச்சு தூக்கி போட்டுட்டு நீ முதல்ல கிளம்பு. உனக்காக உங்க அம்மா சிந்தின ரத்தத்துக்கு அர்த்தம் இருக்கணும். சீக்கிரம் கிளம்பு. நம்மளாலே சாதிக்க முடியலன்னா வேற யாரால சாதிக்க முடியும்? போய் அட்மிஷன் போட்டுட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.